இருக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னாலும் நமக்கு அவர் மாத்திரமே அடைக்கலம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லும். ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே, மறுபடியும் பாடுவோமா? சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன். ஆமென். எல்லாரும் கரங்களை உற்சாகத்தோடு பாடணும். நமக்கு அவர் நல்லவராய் இருந்தாரே. ஆமென். நீங்க நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்களோ இல்லையோ, நீங்க எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கீங்க. மறுபடியும் சேனைகளே தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், சேனையின் கர்த்தர் தேடுவாய் பாக்கி. அவரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நான் உண்மையாக நம்பியிருக்கிறோம். உயர்ந்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரம்பிடுவார். எங்களை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. எங்களை தாங்குகிறவரே. சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா. நீங்க நம்மோடு, நீங்க எங்களோடு இருக்கீங்களே. நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், ஆமென். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை அவர் நலத்திட அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி, நீங்க எங்கள் சோதனைகளை ஆண்டவரே தகர்த்திட, ஒடுக்கிட வல்லவராய் இருக்கிறீங்க. மறுபடியும் தகர்த்திடுவார், ஒடுக்கிடுவார், ஜெயத்தை தந்து ஜெயம் கொள்கிறவர் நம்முடைய தெய்வம். ஒடுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் ஆமென். நீங்க நல்லவரே. நீங்க நல்லவராய் இருக்கிறீங்களே. கரங்களை தட்டி, நீங்க நல்லவர் ஆண்டவரே, வல்லவரே, போதுமானவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 48:2 அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. எத்தனை பேர் அவர் மேல் பற்றுதலாய் இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களே. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற உம்முடைய நாமம் ஆண்டவரே,
அந்த நாமத்தின் மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இந்த நாள் 52வது ஓய்வு நாளாய் இருக்கிறபடினாலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். இயேசுவானவர், இயேசுவின் பிறப்பை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் எப்படி விருத்தி அடைந்தாராம்? மோர் அண்ட் மோர், மச் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகமாக விருத்தி அடைந்தார். வாசிக்கலாம். அதே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு வருவோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவானவர் அங்கே 4 விதமான காரியங்களிலே அதிகமாக விருத்தி அடைந்து வளர்ந்ததாக லூக்கா சீடன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. எப்படி வளர்ந்தாராம்? விருத்தி அடைந்து வளர்ந்தார். சாதாரண பிள்ளை போலதான் இயேசுவும் மானிடனாக பிறந்தார். 4 விதமான நிலைகள் ஒரு மனித வாழ்விலே காணப்படுகிறது. இன்ஃபேண்ட், சைல்டு, யூத், அடல்ட். இந்த 4 நிலைகளிலே அடல்ட்ஹுட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக கர்த்தர் பிள்ளை இயேசுவானவர் வளர்ந்து, எதிலெல்லாம் வளருகிறார்? ஞானத்திலே. அந்த பிள்ளை வளர்ந்து ஞானத்தினால் நிறைந்தது. இந்த வளர்ச்சிக்கும் ஞானத்தினால் நிறைந்ததற்கும் நடுவிலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வேதத்தில் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆவியிலே பலன் கொண்டு. இந்த ஆவியிலே பலன் கொள்ளும் பொழுது அங்கே ஞானம் விருத்தி அடைகிறதை இயேசுவின் வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர், நாமும் அவருடைய சரீரமாகிய நாம் ஒவ்வொருவரும் ஞானத்திலே, இன்க்ரீஸ் இன் விஸ்டம், அதிகமாக விருத்தி அடைவதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இயேசு எப்படி வளர்ந்தாரோ, நீங்கள் அதே லூக்கா 3ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால், அந்த அடல்ட்டுஹுட்டை எப்பொழுது அவர் தொடுகிறார் பாருங்க. வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஒரு விருந்து ரெடி பண்ணுவோன்னு சொல்லி அவர் கிளம்பி போகல பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் எப்படி ஞானத்திலே விருத்தி அடைந்தார்? ஜெபம் பண்ணி ஞானத்திலே, வளர்த்தியிலே, மனித தயவிலே, தேவ கிருபையிலே அதிகமாக விருத்தி அடைந்து வளர்ந்தார். ஜெபம் செய்கையில், பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் எப்பொழுது உண்டாகிறது? ஜெபம் பண்ணுகையில். ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்பவர். இனிமே உன் மேல நான் அன்பு வைப்பேன்னு சொல்லல, இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன். எவர் ஒருவர் ஞானத்திலே வளர வாஞ்சிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப நிலை அத்தியாவசியமாக காணப்படுகிறது. இயேசுவுக்கு அது அவசியம் என்றால் நமக்கும் அது அவசியம்தானே. மூத்த சகோதரனாகிய இயேசுவுக்கே
ஜெபம் பண்ண வேண்டிய அத்தியாவசியம் இருக்கும் என்றால், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அதிக அவசியம் எது என்றால் ஜெபம் என்பதுதான் வேதத்தின் மொழியாக காணப்படுகிறது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30க்கு பிறகுதான் அவர் ஊழியத்தின் பாதையிலேயே கடந்து வருகிறார். அதுவரைக்கும் அவர் எதை செய்து கொண்டிருந்தார்? வளர்ந்து கொண்டே இருந்தார். அந்த வளர்ச்சியின் ஊடாக அவரிடத்தில் ஒரு சாயல் காணப்படுகிறது. நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதாங்க விஷயம். வெறும் ஜெபம் பண்ணிக்கிட்டே அவர் இருக்கல, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்க ஒரு சேனல் அவ்வளோதான், அதோட தள்ளி நின்னுக்கங்கன்னு அவர் சொல்லலை. 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவங்க தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் மனதிலே வைத்து கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், இவர் தேவகுமாரன். நம்ம வெறும் ஒரு பைப்பு தான், தண்ணி வந்தாதான் பைப்புக்கு வேல்யூ. அப்படி இருந்த பொழுதிலும் தேவகுமாரன் என்ற நிலைமையில் இருக்கிற இயேசுவானவர், நான் ஏன் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லலை. இன்றைய பிள்ளைகளுக்கு இயேசு ஒரு ரோல் மாடல். நீங்கள் எந்த பருவத்துக்கும் நீங்கள் இயேசுவின் வாழ்க்கையை தியானித்து பார்ப்பீர்களானால் அத்தனை பருவ நிலைகளிலும் அவர் நமக்கு பெஸ்ட் ரோல் மாடலாக காட்சியளிக்கிறார். ஹல்லேலூயா. நாசரேத்தூரில் அவர்களுடனே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனால தான் அவர் ஞானத்திலே வளர முடிந்தது. முதலாவது அவர் வளர்ச்சி அடைந்த காரியம் ஞானம். ஞானம் இருந்ததுன்னா போதும், வளர்த்தி தானாகவே வரும். ஞானமும் வளர்த்தியும் இருந்த ஆட்டோமேட்டிக்காக மனிதர் கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவும் நல்ல புத்தியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சிறுவனை இயேசு எப்படி பிள்ளை பருவத்திலே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தாரோ, அதிகமாக விருத்தி அடைந்தாரோ, அதே போன்றே பழைய ஏற்பாட்டிலும் ஒரு நபரை நம்மால் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமேயானால், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ, பாருங்க, பிள்ளையாண்டான். இயேசு என்கிற பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. அதே சாயல இங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வாழ்க்கையிலும் நம்மால் காண முடிகிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக என்ன அர்த்தம்? இவனோ அப்படின்னா அங்கே வேற ஒரு 2 டிக்கெட் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க யார்? ஒப்னி பினகாஸ். அவர்களுக்கும் ஏலி ஆசாரியனாகவும் தகப்பனாகவும் தான் இருக்கிறார். அதே ஏலி சாமுவேலுக்கும் போதனை கொடுக்கிறார். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அவர் போதனை கொடுத்தத அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இந்த வேதத்திலே 1 சாமுவேல் 2:25க்கு வருவீர்களானால் அங்கே நாம் வாசிக்கலாம். மனுஷனுக்கு விரோதமாக அங்கே தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிற சத்தியம், மனிதருக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை ஜட்ஜஸ் தீர்த்து விடுவார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் அவனுக்காக யார்ப்பா விண்ணப்பம் பண்ண முடியும்? யார் அவனை காப்பாற்ற முடியும்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொன்னா கூட பிள்ளைகளோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். ஆனா இயேசுவோ நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தாய் தகப்பன் சொல்லை கேட்கிற இயேசுவின் சாயல் இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ, ஓப்னி பினகாஸ் சொந்த பிள்ளைகளாயிருக்கலாம்.
அதை குறித்து கர்த்தருக்கு கவலை இல்லை. ஆசாரியன் பிள்ளைகளாக இருந்தால் சைடு கேட் வழியாக உள்ளே வந்துருங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் ஆசாரியனுக்கு பிள்ளைகளாக பிறந்துட்டீங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, நான் என்ன செய்யட்டும், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அந்த வார்த்தையின் முடிவிலே போடப்பட்டிருக்கிறது, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். கேட்கலேனா சங்கரிப்பு தான். இன்னுங்க வருஷ கடைசியில் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மை சத்தியம். ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ எப்படி வளருகிறான்? எல்லாரும் தான் வளர்றாங்க, இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலாக ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முதல்ல யாருக்கு பிரியமாக இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா நடந்து கொள்ளுகிறான்? கர்த்தருக்கு. நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாக மனிதர்களுடைய கண்களிலே பிரியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் கர்த்தரை பிரியப்படுத்த தவறும் பொழுது இவங்க கவுச்சுப்பாங்க, அவங்க கவுச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு கர்த்தர்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அவர் கண்டுக்க மாட்டார். மனிதர்களுக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தயவையும் நாம் இழந்து விடுகிறோம், மனிதர்களுடைய பிரியத்தையும் நாம் கெடுத்து கொள்ளுகிறோம். நீங்கள் என்னதான் மனிதர்களுக்கு பிரியமாய் நடந்து பாருங்க, அவங்க பிரியப்படவே மாட்டாங்க. இன்னொன்று நம்மளை குறைகளை தான் சொல்லி, நீ அதில் கீழ்ப்படியலை, இந்த வார்த்தையில் கேட்கலை, இப்படி தான் நம்மை மனிதர்கள் தாக்குவார்கள், வெறுத்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை அணைக்கிறவர். கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுமாயின் ஞானத்தை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானம் நம்மிடத்தில் நிறைந்திருக்குமாயின் கண்டிப்பாக மனிதருடைய கண்களிலும் தேவனுடைய பார்வையிலும் நாம் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவேளை 2023 நம்மளால் முடியலைனாலும் கூட வருகிற நாட்களிலே ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ளுவேன், ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்க, என்னை அரவணைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரங்களிலே நம்மை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதனால் தேவனுடைய பார்வையில், எதினால், இப்போ 3வது வசனத்துக்கு வருவோம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை யாருங்க? கிருபையினாதர், நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக பரிந்து பேசுகிறவர், கிருபாதார பலி அவரே. கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருந்தா அதனால் தேவனுடைய பார்வையிலும் நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி. உன்னை விட்டு விலகாதிருப்பது எப்படி? உன் கழுத்திலே பூண்டு. நம்முடைய கழுத்து பகுதியை தொட்டு பார்ப்போம். கிருபைநாதர் சத்தியபரர் அங்கே அமர்ந்திருக்கிறாராம். இருதயத்திலே, இருதயமாகிய பலகையிலே அந்த கிருபைநாதரை, சத்தியபரரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? எழுதி கொள்ள வேண்டும். நம்மள எத்தனை பேர் எழுதி கொள்ளுகிற பழக்கம்? பேப்பரில் தான் எழுத முடியும், இருதயத்தில் எழுத முடியுமா? ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். இதை தாங்க லூக்கா 2:52 பார்க்கிறோம். 52வது ஞாயிறிலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே, மனிதருடைய பார்வையிலே தயையும் நற்புத்தியும் நமக்கு எத்தனை பேருக்கு தேவை என்றால் நம் அனைவருமே கரங்களை தான் உயர்த்துவோம். ஆனால் அதற்கு முந்தைய வார்த்தையிலே நம்முடைய கவனம் வருகிறதா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலக வேண்டாம், உன் கழுத்திலே அதை அணிந்து கொள், உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுதுதான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானத்தினால் நீ நிறைந்திருக்க முடியும், ஆவியிலே பலன் கொள்ள முடியும், வளர்த்தியிலும் தேவ தயவிலும்
மனித தயவிலும் நாம் விருத்தி அடைந்து வளர முடியும். லூக்கா 1 அதிகாரம் 80வது வசனத்திலே அங்கே ஒரு நபரை ஆவியானவர் எழுதி வைக்க தவறவில்லை. அந்த பிள்ளை ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும். இயேசுவும் அப்படித்தானே, ஊழியத்தின் பாதையிலே தம்மை உலகிற்கு காண்பிக்கும் வரைக்கும் அவர் ஞானத்திலே நிறைந்து கொண்டே இருந்தார். அவர் எப்படி ஞானத்தினால் நிறைந்திருந்தாரோ அதே போன்று ஞானம் இருந்ததுன்னா மீதி 3 காரியங்களும் நம்மை எளிதில் பற்றி கொள்ளும். ஞானமாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நம்முடைய ஞானம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் வாசித்து அறிய முடிகிறது. ஆண்டவரே நமக்கு ஞானம். அவரே இயேசு கிறிஸ்துவே, அந்த இயேசு கிறிஸ்துவே ஞானத்தினால் நிறைந்தவராய் தம்முடைய இன்ஃபேண்டிலே, சைல்டுஹுட்டிலே, யூத்ஹுட்டிலே அவர் வாழ்ந்திருக்க முடியும் என்றால் பிறகுதான் அடல்ட்டிலே தான் 30 வயதிலே தான் அவர் ஊழியத்தை செய்ய தொடங்குகிறார். இந்த காலை வேளையிலே ஞானமே முக்கியம். இந்த ஞானத்தை நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் ஞானம் நமக்கு அது முக்கியமா? ஞானம் இல்லை என்றால் வாழ முடியாதா? ஞானம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் எங்கெங்கேயோ பெரிய பெரிய உயர் பதவியிலெல்லாம் இல்லையா என்று நாம் கேள்விக்கணைகள் தொடுக்கலாம். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் தருவாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஏன் ஞானம் முக்கியம்? இயேசுவும் ஞானத்தினால் நிறைந்து. யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. மற்ற பிள்ளைங்க அந்த ஞானத்திற்கு செவி சாய்க்கல, ஆனால் இந்த பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாக நடந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இவர்களால் முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் முடியாததை கர்த்தர் நமக்கு சொல்லுவதில்லை, முடிகிறதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். நாமும் ஞானத்திலே நிறைந்திருக்க வேண்டுமே. ஞானமே பிரதானம். உனக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு உங்ககிட்ட ஆண்டவர் ஒருவேளை கேட்டார்னா நாம் எதை பிரதானம் என்று சொல்லுவோம்? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவரே உங்கள் கரத்தை நீட்டும் ஆண்டவரே, அதுதான் பிரதானம். நம்முடைய தேவைகளை வைப்போம், எனக்கு இந்த தேவை அந்த தேவை. ஆனால் வேதத்திலே அழகாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் ஜெபத்திலே ஆண்டவரிடம் எதை கேட்கிறான் என்றால் ஞானத்தை தான் கேட்கிறான். அப்படி என்றால் அவனுக்கு ஞானம் முக்கியமாக தோன்றுகிறபடியினால்தான் அவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறான், ஒரு காரியத்தை சரியாக செய்வதற்கு, செவ்வையாய் செய்வதற்கு. காரியங்களை செய்கிறோம், ஆனால் செவ்வையாய் செய்கிறோமா என்று பார்த்தால் சற்று குளறுபடிகள் வரதான் செய்கிறது. ஆக ஞானி சாலமோன் எழுதி வைத்திருக்கிறான், ஞானமே பிரதானம். ஏனென்றால் ஏன் இந்த ஞானம் பிரதானம்? இந்த ஞானம் நம்ம என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. எதிலே உருவாக்குகிறது? கடினமான பாதைகளினூடாய் நாம் வரும் பொழுது, கடின நபர்களை நாம் சந்திக்க நேரிடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் அவ்வப்பொழுது வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. கடின நபர்களையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், கடினமான பாதைகளின் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடின நபர்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே நான் ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் ஞானி சொல்லுகிறார், இப்போ புரியுதா ஞானம்தான் தேவைன்றது. கடினமான நபர்கள் சிலரை பார்க்கும்போது சொல்லுவான்,
இவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப், இவங்க பழகிறதுக்கு இனிமையானவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கடின நபர்களையும் கூட நீ கையாளுவதற்கு நீ முழு பலத்தை பிரயோகிக்கிறத விட உங்ககிட்ட ஞானம் இருந்துச்சுன்னா எளிதில் அந்த நபர்களை கையகப்படுத்த முடியும். கடினமான பாதைகள் வழியாக, ஒருவேளை உலகம் சொல்லலாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லலாம், ஆனால் மெத்தைன்னு சொல்கிறவங்களை மெத்தையாகவே அதை எடுத்துக்கொள்ளுகிறார்களா என்று நாம் பார்ப்போமேயானால் இல்லை என்பது தான் வேதனையான உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் கல்லும் முள்ளுமான கரடு முரடான பாதைகளினூடாக பயணிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஞானம் இருந்தா இடர்பாடுகளான வழிகளையும் கூட நீ எளிதிலே அதை நேர்த்தியாக அந்த கரடு முரடானவைகளை சமப்படுத்துவதற்கு உனக்கு ஞானம் மிகவும் அவசியம். ஆண்டவர் தாமே இந்த ஞானத்தை இந்த வருகிற நாட்களிலே நாம் அதிலே நிறைந்து வளர நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். நம்முடைய தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்தும் பொழுது அங்கே வேதம் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கிறது, ஞானமுள்ள பிள்ளை. சில பெற்றோர் சொல்லுவதை நாம் கேட்க முடியும், அது ரொம்ப ஞானமான பிள்ளை. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தையின் மீது சற்று பற்றுதல் கூடுதலாக இருக்கலாம், அதனால அந்த பிள்ளையினுடைய ஞானத்தை அவர்கள் பாராட்டலாம். ஆனால் பரம தகப்பன் நம்மை உள்ளும் புறம்பும் அலசி பார்க்கிறவர். நம்முடைய உள்ளான காரியங்களும் அவருக்கு நன்கு தெரியும், நம்முடைய வெளிப்படையான காரியங்களையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் ஞானமுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை கொண்டு செல்லும் பொழுது பரம தகப்பன் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய பிரியத்தை சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெற்றுக்கொள்ளுவது உண்மை என்று வேதம் கூறுமானால், நீங்களும் நானும் இந்த வருடத்தின் 52வது ஓய்வு நாளிலே தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாமும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு பரம தகப்பனை மாத்திரம் பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களிலே கொடுப்போம். அதே நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இருதயத்தில் ஞானமுள்ளவன், எங்க ஞானம் இருக்கணும்? இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். அப்போ ஞானமுள்ள மகனாக நான் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். அப்போ நம்ம இருதயத்திலே எது நிறைந்திருக்க வேண்டும்? ஞானம் நிறைந்திருக்க வேண்டும். அதே அதிகாரத்திலே 13, 14 வாசிக்கலாம். புத்திமானுடைய உதடுகளில் அந்த இருதயத்தில் இருக்கிற ஞானம் அப்படியே இருதயத்திலே ஸ்டோர் ஆகி கொண்டே இருப்பதில்லை, அது கேட் வழியாக வெளியே கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம், 13 வாசிக்கலாம். புத்திமானுடைய உதடுகளில் அந்த இருதயத்தின் ஞானம் எங்கே வெளிப்படுகிறது? உதடுகளிலே வெளிப்படுகிறது. புத்திமான் ஞானத்தை எங்கே வெளிப்படுத்துகிறான்? தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறான். 14 வாசிக்கலாம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஒரு தடவை நம்ம வெளியே செலவு பண்ணிட்டா திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சேமித்து வைக்க வேண்டும். அதை தான் சாலமோன் அழகாக எழுதுகிறான். இருதயத்திலே ஞானம் ஸ்டோர் பண்ணுகிறோம், வார்த்தையிலே கொப்பளித்து விடுகிறோம். அங்கே செலவாகி விட்டது. திரும்ப இருதயத்திலே ஞானத்தை என்ன செய்ய வேண்டும்? ஸ்டோர் பண்ண வேண்டும். இந்த இடத்திலே தான் தேவனுடைய பிள்ளைகள் தவறி விடுகிறோம். அது என்கிட்ட நிறைய ஞானம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாம் ஏமாந்து விடுகிறோம். இருதயத்திலே ஞானம் அது உதடுகளிலே வெளிப்பட்டு விடுகிறது. திரும்பவும் மீண்டுமாக இருதயத்திலே ஞானத்தை நாம் சேர்த்து கொள்ள வருகிற நாட்களிலே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அதே அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். இப்போ இருதயத்திலே சேர்த்து வைக்கப்பட்ட ஞானம் நீதிமான் வாசிக்கலாம். 31 வாய் ஞானத்தை, அவனுடைய வாய் எதை வெளிப்படுத்துகிறது? ஞானத்தை. அப்ப நம்ம வாய் அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ இருதயத்திலே நாம் ஞானத்தை
சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுது உதடுகளிலே அந்த ஞானம் வெளிப்படுகிறது. திரும்பவுமாக அந்த ஞானத்தை நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது நீதிமானுடைய வாய் எதை வெளிப்படுத்தும்? ஞானத்தை வெளிப்படுத்தும். இந்த ஞானம் இப்பொழுது எத்தனை அவசியம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த ஞானம் 7 தூண்களை உடையதாய் காணப்படுகிறதாக வேதம் நமக்கு கூறுகிறது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி. ஞானம் என்ன பண்ணுகிறது? சும்மா இருப்பதில்லை, அது சோம்பி திரிவதில்லை. என்கிட்ட நிறைய ஞானம் இருக்கு, ஸோ ஐ ஹாவ் டு கோ ஃபார் ரெஸ்ட் அப்படி என்று சொல்லுவதில்லை. ஞானம் வீட்டை என்ன செய்கிறது? கட்டுகிறது. நீதிமொழிகள் 24க்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கேயும் இந்த வார்த்தையை வாசிக்க முடியும். ஞானம் வீட்டை கட்டுகிறது. விவேகம் அங்கே அறைகளிலே அருமையும் இனிமையுமான பொருட்களை சேர்த்து வைக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களாலும் சித்திரம் தீர்த்து. அது என்னங்க 7 தூணு? என்னது அந்த 7 தூணு? அந்த 7 தூண்களை நாம் சரியாய் அறிந்து கொண்டோமானால் கண்டிப்பாக ஞானமே நமக்கு முக்கியம், ஞானமே நமக்கு பிரதானம் என்பதை நம்மால் எளிதில் கிரகித்து கொள்ள முடியும். முதல் தூண் ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுதல். அதனால தான் சாலமோன் நீதிமொழிகள் 1:7, 9, 10 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லலை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். நம்மள எத்தனை பேர் நமக்கு ஞானம் தேவை என்பதை அனுபவத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கிற முதல் காரியம் ஞானமாக இருக்கட்டும். என் பிள்ளை காத்துக்கங்க, காப்பாத்துங்க. ஞானம் இருந்தால் அந்த பிள்ளை தன்னை காத்து கொள்ளும். என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர். நம்முடைய விண்ணப்பங்களிலே முதல் விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்னை நிரப்பட்டும். ஏனென்றால் அந்த ஞானம்தான் வீட்டை கட்டுகிறது. ஃபியர் ஆஃப் த லார்ட். அடுத்ததாக போதனை, இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற பில்லர். நமக்கு வேதம் அநேக போதனைகளை கொடுக்கிறது. நாலேஜ் என்கிற பில்லர். நான் இதை குறித்து விலாவாரியாக பேச வரவில்லை. இந்த 7 தூண்களை நாம் சரியாய் அறிந்து கொண்டால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஞானம் நம்முடைய வீட்டை கட்டும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி, தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். சில நபர்களிடத்தில் பேசும்போது அடிக்கடி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை புரியுதா, புரியுதா. அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தர் எதை சொல்ல வருகிறார் அதை அறிந்து கொள்ளுகிற அந்த புத்தி நமக்கு அத்தியாவசியம். ஞானம் அந்த தூணை கட்டுகிறது. டிஸ்கிரஷன், விவேகம், கவுன்சிலிங், ஆலோசனை. நம்ம அநேக கடின நபர்கள், கடின பாதைகள் என்று சற்று முன்பாக கேட்டோம். இந்த கடின நபர்களுக்கு, கடின பாதைகளுக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பில்லர் எதென்றால் கவுன்சிலிங். சில நபர்களிடத்தில் வேண்டாத வார்த்தையை பேசி மாட்டிக்கொள்ளுகிறோம். வீட்டுக்கு வந்து சொல்லுவோம், ஐயோ நான் அதை அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், மனசில் நினைச்சேன், ஆனால் பேச அந்த சூழ்நிலை என்னை தடுத்து விட்டது. அப்படித்தான் நாம் புலம்பி தவிக்கிறோம். ஆனால் ஞானமாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருந்தால் அவரே ஞானத்திலே நிறைந்தவராய், இயேசுவே ஞானத்தில் அதிகமாக விருத்தி அடைந்தவராய் வளர்ந்திருப்பார் என்றால் நமக்கும் அது தேவைதானே. இந்த ஞானம், ஆலோசனை கர்த்தர், அவருக்கு அநேக பெயர்கள். அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனை என்கிற பில்லர், கவுன்சிலிங். கவுன்சிலிங்க கேட்கலைன்னா கர்த்தர் கடிந்து கொள்ளுவதிலே தயக்கம் காட்டுவதில்லை. கடிந்து கொள்ளுகிற தேவன். ஒரு வசனம் உண்டு, நான் உன்னை கடிந்து கொள்ளலைன்னா நீ பிள்ளை கிடையாதுன்றார், நீ வேசியின் பிள்ளைன்றார்.
நீ என் பிள்ளைன்னா நான் உன்னை என்ன பண்ணணும்? உன்னை கடிந்து கொண்டு சிட்சிக்க வேண்டும். நாம் எல்லா காரியங்களிலும் சரியாய் போகிறோமா என்றால் ஃபார்மாலிட்டிக்கு ஆமான்னு சொல்லுவோம், நிஜத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் நமக்கு எத்தனை காரியங்களிலே கவுன்சிலிங் தேவை. அந்த கவுன்சிலிங்கை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? ஞானமாகிய கிறிஸ்து நமக்கு தருவதற்கு ஆசை உள்ளவராயிருக்கிறார். கவுன்சிலிங் அண்ட் ரீப்ரூஃப், கடிந்து கொள்ளுதல். அவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கலைன்னா பொடனில 2 வைப்பார். அங்கே ஓப்பனி பினகாஸ் வாழ்க்கையிலே அதைத்தானே பார்க்கிறோம். கர்த்தர் தகப்பனிடத்திலே சொல்லுகிறார், என்னை விட உன் பிள்ளைய நீ ஏன் மதிக்கிற? பெற்றோருக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி. கர்த்தரை விட பிள்ளைகளை மதிப்போம் என்றால், பிள்ளைகளை நேசிக்காமல் இருக்கிறதுக்கு வேதம் நம்மளை சொல்லலை. கர்த்தரை விட நேசிக்கக்கூடாது. அதான் முதல் அன்பு அவருக்கு, அப்புறம்தான் பிள்ளையை கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தானே. அந்த பிள்ளையை வளர்த்து கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர் தானே. அந்த பிள்ளைக்கான தேவைகளை கர்த்தர் தானே நமக்கு தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுவேன். நீ தான் வளர்க்கணும், உனக்கு தானே ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் உனக்கு எங்கிருந்து வந்தது? நான் அல்லவான்றார். அப்படி என்றால் ஏலியை பார்த்து கர்த்தர் கேட்டதிலே வியப்பொன்றும் இல்லையே. என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை அதிகம் மதிப்பானேன். ஓவரா பாசம் பொங்கி வழிகிறது. அங்கே பிள்ளைகள் கீழ்ப்படிய தவறி விடுகிறார்கள். பார்த்து கொண்டே வளருகிறான் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவங்களையும் பார்க்குறான், இவங்க போகிற பாதை நமக்கு செட் ஆகாது, நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆனால் ஏலியினுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டான். ஏலியினுடைய மாதிரியை அவன் பின்பற்றவில்லை. அதுதான் சாமுவேலின் ஞானம். நமக்கு போதனை கொடுக்கிற ஊழியர்களை குறை சொல்லுகிறோம், விமர்சிக்கிறோம், பல விமர்சனங்களை வைக்கிறோம். அவங்க என்ன ரொம்ப யோக்கியமாம்? கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறத கேளு, அவங்க செய்கையின்படியோ செய்யாதன்றார். நான் வேதத்திலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். பரிசேயர், நீ வேத பாரகர் என்ன சொல்கிறாங்க நீ கேளு, அவங்க சொல்கிறத கேளு, அவங்க ஜீவியத்தை பார்க்காத, அதை நான் பார்ப்பேன். அவங்க செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அதை சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பயபக்தியோடு பின்பற்றுகிறான். ஆவியானவர் அவனை கனம் பண்ண தவறவில்லை. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தர் அவனை கனம் பண்ண தவறவில்லை. அவனை ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி என்கிற உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டல்லவா வைக்கிறார். சபையிலே 5 விதமான ஊழியங்கள் உண்டு. 5 விதமான நிலைகளிலே சபையை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதிலே 2வதாக தீர்க்க தரிசனம் என்கிற, தீர்க்கதரிசிகள் என்கிற அந்தஸ்து. ஆக சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்தஸ்து 2வது இடம். ஒரு தீர்க்கதரிசியானவளை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவள் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். யாருன்னு சொல்ல முடியுமா? அவள், அது யாரோ எனக்கு என்னங்க, நான் வந்தேன் கேட்டுட்டேன் போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியானவளை வேதத்திலே ஆராய்ந்து பாருங்க. அவள் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். 2nd கிளாஸ், பெஸ்ட், ஆனரரி பிளேஸ். கர்த்தர் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை அந்த 2வது கேட்டகரியிலே வைத்து அவனை அலங்கரிக்கிறதை அவனுடைய ஜீவிய நாட்களிலெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவனைப் போல நமக்கும் தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாக தேட போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் விஸ்டம். இந்த விஸ்டத்துக்கு ஒரு ரூல் ரெகுலேஷன் உண்டுங்க. அதில் ஃபஸ்ட்டு ரூல் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் சீக் மோர் விஸ்டம். எப்பொழுதுமே அந்த ஞானத்தை மாத்திரம் முதலாவது அதிகமாக தேட வேண்டும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தட்டுகிறவனுக்கு தான் கதவு திறக்கப்படும். நாம் தேடுகிறோமா?
ஒருவேளை 2023 நான் தேடலைன்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலே உணர்த்தப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு நம்மை கொடுப்போம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே நான் உம்மை அதிகமாக தேடப் போகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் நாம் எப்படி தேட வேண்டும் என்பதை அழகாக வர்ணிக்கிறது. ஒரு மனிதன் 100 ஆடு வச்சிருக்கிறான், ஒன்று தான் காணாமல் போச்சு. போனால் போகுது, ஒன்று தானே, நாம் போகட்டும் போ, 99 இருக்குல்ல, அது நாம். ஆனால் அந்த மனிதன் 99 ஆடுகளையும் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடுகிறான். நாமும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேட வேண்டும். ஒரு சகோதரி 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருக்கிறாள். ஒரு காசு காணாமல் போகுது. 9 காசு இருக்குல்ல, ஒன்றே ஒன்று தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இங்கே தான் விழுந்திருக்கோம், நான் பிறகு பார்த்துக்கிறேன். அப்படி அந்த சகோதரி சொல்லலை. எப்படி தேடுகிறது என்பதை அந்த சகோதரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. விளக்கை பொருத்துகிறாள், வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுகிறாள். ஜாக்கிரதையாய் கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடுகிற அனுபவம். ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள், ஒருத்தர் ரொம்ப நல்ல பிள்ளை, அப்படி அவனே நினச்சிக்கிட்டான். அடுத்த பிள்ளை கொஞ்சம் செல்லத்தில் எது கேட்டாலும் அவனுக்கு அப்பா கொடுக்குறாங்க. கடைசியில் அவன் சுதந்திரத்திலும் கை வைக்கிறான். நான் ஏசாவை மாதிரிலாம் அலட்சியம் பண்ண மாட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். தகப்பன் கேட்ட உடனே கொடுத்து விட்டான். அவருக்கு பழக்கம், கேட்டால் கொடுத்துருவார். ஆனால் திரும்ப அந்த மகன் வருவானான்னு சொல்லி அவன் ஆர்வமாய் பார்த்து கொண்டே இருக்கிறான். பிள்ளைக்கு புத்தி தெளிந்த பிறகு அந்த பிள்ளை தகப்பனை தேடி வருகிறது. பிள்ளை அழுக்கடைந்த நிலைமை, கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் தொலைத்து விட்ட அவல நிலைமை, பசி, பட்டினி, தன் தகப்பனை ஏறிட்டு பார்ப்பதற்கும் வெட்கம். ஆனால் தகப்பனோ அந்த மகனை அணைத்து கொண்டு, அந்த மகனை முத்தம் கொடுத்து, அந்த மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பித்து, அவன் கையில் விரல்களுக்கு மோதிரத்தை அணிவித்து, அங்கே ஒரு மேளதாளத்தோடு ஒரு விருந்தையும் ஆயத்தம் பண்ணுகிறான். இப்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? வேதத்திலே நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், எப்படிங்க தேடுனாதாங்க கண்டடைய முடியும்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நம்ம யாரெல்லாமோ இன்னைக்கு பாக்கியவான்கள் சொல்றோம். வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும்டா, அவனை மாதிரி நல்ல பெயர் எடுக்கணும்டா, அவனை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அநேக நபர்களை நம்முடைய இருதயத்திலே யோசித்து வைத்திருப்போம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிறவன் தான் பாக்கியவான். புத்தியை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன், அதை சம்பாதிக்கிற மனிதன் தான் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. நீ எதை விரும்பினாலும் இந்த ஞானத்தை ஒப்பிட்டு பார்ப்பாயானால் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. நீ இச்சிக்கப்படுறது எதுவுமே அதற்கு நிகர் அல்ல. அவர் நிகரில்லாத சர்வேஸ்வரன். அவரை எப்படி நாம் தேடுகிறோம்? அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், ரொம்ப இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம் அந்த ஞானத்தின் பாதையில போகும் பொழுதெல்லாம் சமாதானம். நீங்க அதுல போய் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஆண்டு முழுவதிலும் நான் சமாதானமாக இருந்தேன். என் மனதிலே சொல்லி முடியாத சமாதானம்.
ஏனென்றால் ஞானம் என்னை வழி நடத்தினது, அந்த வழி எனக்கு இனிமையாயிருந்தது. அந்த வழியிலே நான் என் பாதை ராஜ பாதையாயிருந்தது. நான் கரடு முரடுன்னு நினைச்சேன், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா வழி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். அந்த க்ளோசிங்லயும் அங்கே சொல்லப்படுகிறது, அதை பற்றி கொள்ளுகிற எவனும், ஹூசோஎவர், யாராயிருந்தாலும் அவர் யாராம்? பாக்கியவான். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எதை பற்றி கொள்ள விரும்புகிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் சொல்ல போறேன், ஞானமாகிய உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, உம்மைத்தான் நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த மனது இருந்தா போதும். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்? பூரண சமாதானத்தினூடாக உங்களை கொண்டு செல்லுகிறவர். வாசிக்கலாம் 4வது அதிகாரம் நீதிமொழிகள் 4:7 முதல் 9 வரை வாசிக்கலாம். ஞானமே முக்கியம். எதுங்க முக்கியம்? அங்கே பிரசங்கிலே பார்த்தோம், ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இங்கே அதே மனிதன் சொல்லுகிறான், ஞானமே முக்கியம். இப்போ நமக்கு தெரிந்திருக்கும் தானே, ஞானத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு நன்கு புரிந்திருக்கும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, அதை சம்பாதித்துக்கோ. எண்ணத்தை சம்பாதி. தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் இந்த 52வது ஓய்வு நாளிலே 2023 கடக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை, புத்தியை சம்பாதி. நம்ம இன்னைக்கு அநேக சம்பாதனைகளை பார்க்கிறோம். இதை சம்பாதித்தரலாம், அதை சம்பாதித்தரலாம். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் இந்த ஞானமே முக்கியம் என்றுதான் வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால தான் இயேசுவானவர் ஞானத்திலே அதிகமாக விருத்தி அடைந்து வளர்ந்தார். அதனால நேச்சுரலாக அவர் வளர்த்தியிலே விருத்தி அடைந்தார், மனிதருடைய தயவிலே விருத்தி அடைந்தார், தேவனுடைய கிருபையிலே விருத்தி அடைந்தார். நம்ம அநேக நேரம் புலம்புகிறோம், எனக்கு தேவனுடைய கிருபை கிடைக்குமா? அவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே, அவங்கெல்லாம் கடவுளுக்கும் முன்பாக நல்ல பிள்ளை மாதிரி இருக்காங்க, மனிதர்கிட்டையும் நல்ல பிள்ளையாய் வாழ்கிறாங்க, என்னால் அப்படி முடியலையே. ஒருவேளை அந்த கேள்வி இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே எழுமாயேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. வாசிக்கலாம், நீ அதை மேன்மைப்படுத்து, உன்னை மேன்மைப்படுத்தும். அதுதாங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் இடத்திலே பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இயேசுபிரான் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அங்கே ஒரு பெண்மணி வருகிறாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட ஆண்டவர் உரையாடுகிறார். கடைசியில் அந்த அம்மா கிட்ட இருக்கிற உள்ளான காரியத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். போம்மா, உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா. ஈன்றாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், உனக்கு ஆல்ரெடி 5 ஞானம். ஏசு, பிதாவே நான் என்ன சொல்கிறது, சீக்கிரம் சொல்லி கொடுங்க, நான் உடனே சொல்லிடணும். இயேசுவின் ஞானம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் நன்கு பார்க்க முடிகிறது. ஒரு நபர் வருகிறார், நீங்கள்லாம் வந்து வரி செலுத்த மாட்டீங்களா? நீங்கள் என்ன பெரிய ஆட்களா? இல்லைப்பா, நாங்கள் பெரிய ஆளுன்னு உனக்கு சொன்னது யாரு? பேதுரு. எஸ், போ, தூண்டில் எடுத்துகிட்டு போ, முதல் மீன் வரும், வாயை ஓப்பன் பண்ணி பாரு, ஒரு வெள்ளிக்காசு இருக்கும். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து வரி கட்டிரு. டேக்ஸ் கட்டுறதுலையும் இயேசுவின் ஞானம். உனக்கு மட்டும் கட்டிட்டு வா, நான் பரத்திலிருந்து இறங்கியிருக்கனாக்கும், நான் தேவகுமாரனாக்கும் சொல்லலை, எனக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டிரு போ. நம்ம டேக்ஸை வாங்கிட்டு நமக்கே தரமாட்டாங்க, அது அடுத்த விஷயம். டேக்ஸை கட்டிரு, நீ போ. ஞானம் ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவின் ஞானம் வெளிப்படுகிறதை அநேக காரியங்களை நம்மால் தியானிக்க முடியும். அப்போ இயேசுவை அந்த ஞானம் நிறைத்திருக்கும் என்றால் அவர்
எத்தனையாய் விருத்தி அடைந்து வளர்ந்திருக்கிறார். அதே போல நம்ம மூத்த சகோதரன் ஞானத்திலே விருத்தி அடைந்து வளர்வதை போல நாம் ஒவ்வொருவரும் ஞானத்திலே விருத்தி அடைந்து வளர வேண்டுமே. நீ அதை மேன்மைப்படுத்து, கண்டிப்பாக அது உன்னை என்ன செய்யும்? மேன்மைப்படுத்தும். வாசிக்கலாம். நீ அதை தழுவிக்கொண்டால், நீ அதை தழுவிக்கொண்டால் உன்னை கனம் பண்ணும். நீ அதை அப்படி ஹக் பண்ணி பாரு, அது உன்னை ஆனர் பண்ணாம உன்னை விட்டு போகாது. உபாகமம் 28:1-2 அதைத்தான் சொல்லுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் யாவற்றிற்கும் நீ உண்மையாய் கவனமாய் செவி கொடுப்பாயானால். கவனம், அந்த கவனத்தை எங்கே பெற்றுக்கொள்ள முடிகிறது? ஞானத்திடம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்கு கவனம் பத்தலை, அந்த உணர்வு நம் ஒவ்வொருவரையும் தொடதானே செய்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பதிலை வேதத்திலே வைத்திருக்கிறார். கவனமாய் செவி கொடுத்தா இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். All these blessings shall overtake thee. கண்டிப்பா உன்னை ஓவர்டேக் பண்ணி, ஒருவேளை நீ கதவை சாத்திட்டு உள்ள இருக்கலாம், கதவை தட்டும். ஒருவேளை நீ சொல்லலாம், ஐயோ கதவை திறக்க முடியல, பூட்டி இருக்குது. அந்த பூட்டப்பட்டு இருக்கிற கதவின் ஊடாக இயேசுவாகிய ஞானம் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல ஞானத்திற்கு முடியும். எப்பொழுது? கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது, ஞானத்தை மேன்மைப்படுத்தும் பொழுது, ஞானத்தை தழுவிக்கொள்ளும் பொழுது, அது உன்னை கனம் பண்ண மட்டுமல்ல, உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உங்களுக்குன்னு சொல்லலங்க. யார் ஒருவர் அதை கனம் பண்ணுகிறார்களோ, பற்றி கொள்ளுகிறார்களோ, தழுவி கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு மகிமையான கிரீடத்தை ஞானமாகிய இயேசு சூட்டுவார். அல்லேலூயா. வேதத்திலே 2 விதமான ஞானத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் எந்த ஞானத்தை உடையவர்கள்? நம்மை நாமே அலசி பார்த்து கொள்ளுவோம். வாசிக்கலாம். யாக்கோபு, எபிரேயருக்கு அடுத்தாற்போல் இருக்கிற யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும் நாம் வாசிக்கலாமே. 13 வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கைகளினாலே காண்பிக்க கடவன். இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த ஞானம் சாந்தமாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த ஞானம் நல்ல கிரியைகளை நாம் நடப்பிக்கும்படி நம்மை தூண்டுகிறது. அடுத்து பார்க்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் சில தேவ பிள்ளைகள் அதில் ஸ்டபர்னா நிற்கிறார்கள். நான் அவங்க கூடலாம் பேச மாட்டேன்னா மாட்டேன். இது ஒரு வகையான ஞானம். அவங்க நினச்சிக்கிறாங்க நாம் தான் ஞானமாக இருக்கிறோம். அதற்கும் ஞானமாக சில வசனங்களை எடுத்துக்கொள்ளுவார்கள். வசனம் இப்படி சொல்லுதில்ல, எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற மாதிரி தங்களை காண்பித்துக் கொள்ளுகிற நிலைமை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தா நீங்க அதை ஞானம்னு நினைச்சுக்கிடாதீங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் இது ஒரு வகையான ஞானம். இது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது அல்ல. நீங்க எந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும் அப்படின்றவங்க ஆண்டவருக்கு அல்லேலியா சொல்லிவிடலாம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வராத ஞானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை என்கிட்ட இருக்குதுன்னு நான் உணர்த்தப்பட்டேன், ஆனால் அந்த ஞானம் அல்லாத காரியத்தை இன்றோடு
ஓரம் கட்டி வைத்து விடுகிறேன், இன்றோடு அதை தொலைத்து விடுகிறேன், இன்றோடு அதற்கு ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், இந்த ஞானத்துக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? லௌகீக சம்பந்தமானது, உலகத்துக்கு அடுத்தாற் போல காரியங்களை உடையது, ஜென்ம சுபாவத்துக்கு உரியது. ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேய்த்தனம். சிலருடைய ஞானம் அவங்க மேன்மை பாராட்டுவார்கள். ஐயோ அவங்க கிட்டலாம் எனக்கு பிடிக்காதுங்க, அது அப்படி இது இப்படி. சற்று நாம் அதுக்கெல்லாம் பரலோகம் இல்லை என்று சொல்லலை. அதே நேரம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், சரி நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், பரலோகம் சொல்லுகிறது, இப்போ உன்னைய பாரு, நீ செய்கிறது எத்தனை எனக்கு கசப்பா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாரு. நான் உன்னை வெறுத்துட்டேனா? உன்னை விட்டு விலகிட்டேனா? நம்ம அநேக நேரங்களிலே பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறோம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ கலகமும் அங்கே என்ன இருக்கும்? சண்டை, ஓயாத சண்டை. சாலமோன் எழுதி வைக்கிறான், ஓயாத ஒழுக்கு. வெளியே அடமலை ஓஞ்சாலும் செடிமலை ஓயலடா சொல்லுவாங்க. வெளியே மழை பெய்ய நின்றுச்சு, வெயில் அடிக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே சட்டு சட்டுன்னு ஒழுகிக்கிட்டு இருக்கு. சில தேவ பிள்ளைகள் வீடுகளிலே சண்டை போடுகிறதை ஒழுக்கு என்று வேதம் கூறுகிறது. இங்கே அந்த ஞானம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே கலகம், சகல விதமான துர்ச்செய்கைகள். நாம் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களாய் இருக்கிறோம்? ஆவியானவர் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நமக்கு காண்பிப்பாராக. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஃபர்ஸ்ட் அது எப்படிப்பட்டது? சுத்தம் உள்ளது, சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கம் நிறைந்தது. நானும் இப்படி எத்தனையோ நேரம் அன்வயசான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன். அதுவன்றோ பரத்திலிருந்து வருகிற ஞானம்? கசப்பான வைராக்கியம், கசப்பு. அந்த வேரை கிள்ளி எறிந்து விடும்படியாக வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய். இயேசுவானவர் ஞானத்திலே நிறைந்தவராய் காணப்பட்டார். ஆவியிலே பலன் கொண்டதனால பிள்ளை வளர்ந்து ஞானத்திலே நிறைந்ததாயிருந்தது. தேவ பிள்ளைகள் என்று நாம் நம்மை அழைத்து கொள்ளுகிறோமே, நாம் ஆவியிலே பலன் கொள்ளுகிறோமா? ஆவியிலே பலன் கொண்டிருந்தா கண்டிப்பாக ஞானத்தினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை வாழ முடியும். ஞானம் எதை நிறைக்கிறது? நற்கனிகள், கசப்பான கனிகள் அல்ல. அதை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதி வைத்திருக்கிறான். அங்கே ஒரு எஜமான திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். அவர் ஒரு மோட்டோவோட, அந்த ஒரு லட்சியத்தோட அந்த திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். நான் திராட்சை பழ ரசத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கு உரம் போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார். அது உயர்ந்த குல சேர்ந்த நல்ல திராட்சை செடி. ஆனால் பலன் கசப்பான பழங்களை கொடுத்தது. ஒருவேளை ஆவியானவர் நம்மை குறித்து அப்படி சொல்லுவாரோ? நான் இதுக்கு பாய்க்காத தண்ணியை இனி என்னைக்கு பாய்க்க போகிறேன்? 2023 வரைக்கும் இதை நான் அப்படி கேர் பண்ணேன், அப்படி பாதுகாத்தேன், விசாரித்தேன். இதிலிருந்து திராட்சை பழ ரசத்தை நான் அனுபவிக்க வாஞ்சித்தேன். இதை உயர்ந்த குல திராட்சை செடியாக என்னுடைய சபையாகிய திராட்சை தோட்டத்திலே நாட்டினேன். கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சம் என்று பெயர் வைத்தேன். நல்ல கனி கொடுக்கும் ஒலிவ மரம் என்று இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு பெயர் வைத்தேன். ஆனால் அவர்களோ
இந்த 2023 டிசம்பர் 31 காலை வேளையிலே ஆவியானவர் வேதனையோடு சொல்லுகிறார், அதுவோ கசப்பான பழங்களை தரும் சொல்லலங்க, தந்தது. நாம் கசப்பான பழங்களை தந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை கர்த்தர் நமக்கு கிருபை நிறைந்தவர், மன்னிப்பாராக. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். அது நற்கனிகள் நிறைந்ததாய், இரக்கம் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாததாய், நோ பார்ஷியாலிட்டி. சில பெற்றோர்களை அப்படியே பார்க்க முடியும். சில பிள்ளைங்க அதை தங்களுடைய வாதத்திலே சொல்லுவார்கள், அந்த பிள்ளைக்கு மட்டும் வெண்ணெய், எனக்கு மட்டும் சுண்ணாம்பு அப்படின்வாங்க. அந்த பிள்ளைக்கு மட்டும் அது கேட்காததெல்லாம் கொடுக்குற, நான் கேட்டாலும் தரமாட்டேங்கிறையே. அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், பட்சபாதம் இல்லாதது. வாசிக்கலாம், மாயமற்றதாயும் இருந்தது சொல்லல, இனிமே 2024 இருக்கும்னு சொல்லல, இருக்கிறேன் என்பவர். இப்படிப்பட்ட பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை நிறைக்கட்டும் என்று அவர் வாஞ்சையுள்ளவராய் நம் மீது கண்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதே, இங்கே நம் நடுவிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களாய் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறோம்? பரத்திலிருந்து வருகிற ஞானமா அல்லது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமா? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஞானத்தை நான் எவ்விதம் பெற்றுக்கொள்ளுவது? நம்மிலே எத்தனை பேருக்கு ஆசை? இந்த ஞானத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இதுதான் முக்கியம், பிரதானம், உணர்ந்தோம். இந்த ஞானத்தின் 2 வகைகளை நாம் பார்த்தோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமே எனக்கு தேவை. அந்த உணர்வு உடையவர்கள், ஆண்டவரே, how to obtain this kind of heavenly wisdom, எனக்கு இந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் உங்க கரங்களை கர்த்தருக்கு காமிங்க, எனக்கு இந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. Please Lord, I humbly request you to fill me with thy marvelous, enormous, heavenly wisdom, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரத்திலிருந்து இறங்கி வருகிற அனந்த ஞானம் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி உம்முடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற என்னை நிறைக்கட்டும். How to get this wisdom? ஒரு மனிதன், வேதத்திலே நாம் சில காரியங்களை பார்த்து அந்த ஞானத்தை எவ்விதம் பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இப்படி தாங்க ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மனிதன் கர்த்தரிடத்திலே, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். By prayer we have to obtain this kind of heavenly wisdom. நீங்க ஜெபிக்கும் பொழுது, நான் வேதத்திலிருந்து தான் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சாலமோன் கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? உகந்ததா இருந்ததுன்னு சொல்லப்படல, உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நாமும் இன்றிலிருந்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நீங்க கேளுங்க,
அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நம்ம இன்னைக்கு அநேகர் நான் ரொம்ப ஞானியாக்கும், நான் கரெக்டாக அதை செஞ்சிருவனாக்கும் அப்படி சொல்லுகிற பிள்ளைகளை சற்று உற்று பார்ப்பாயானால் அங்கே ஞானம் இல்லாத நிலைமையை தான் பார்க்க முடியும். ஏனென்றால் எப்படி அதை சொல்ல முடியும்? கலகம் இருக்கிறதே, சகல துர்ச்செய்கைகள் இருக்கிறதே, கசப்புவான வைராக்கியம் இருக்கிறதே, பின்னே அந்த ஞானத்திற்கு ஞானம் என்றா சொல்ல முடியும்? பரத்திலிருந்து வருகிற ஞானம் நற்கனிகள் நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது, மாயமற்றது. அதில் ஹிப்போக்ரசி பார்க்கவே முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று தெரியாது. அந்த ஞானத்துக்கு உள்ளத்தில் எதுவோ அதுதான் உதட்டிலையும். அப்படி சொல்லிக்கலாம். அவங்க என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போகிறாங்க? அவங்க பார்க்குறாங்க, பார்க்கல. கர்த்தர் நம்மை பார்க்கிறவர். நீர் என்னை காண்கிற தேவன். ஒரு அம்மா ஆண்டவருக்கு பேர் வச்சாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த உணர்வு நம்ம எப்பொழுதும் பற்றி பிடிக்குமானால் அங்கே மாயத்தை பார்க்க முடியாது. மாய்மாலத்துக்கு மாய்மாலம் வந்துவிடும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜெபத்திலே சாலமோனை போல, ஆண்டவரே ஏராளமான இந்த ஜனத்தை சாலமோன் கேட்டாரு, அவர் ராஜா, அவருக்கு வேணும் தான். நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறேனே. நாம் பாடுறோம் தானே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களும் சொல்லலை, நாங்களே தானே பாடுறோம். அப்போ நீங்களும் ராஜா தானே, நீங்களும் நியாயம் விசாரிக்க வேண்டுமே. உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நியாயம் விசாரிக்க வேண்டுமே. அதற்கு ஞானம் தேவை அல்லவா? ஆண்டவரிடம் நீங்கள் அதை ஒரு விண்ணப்பமாய் வைப்பீர்களானால் கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனையை கேட்கலாம். முதலாவது ஆலோசனை, நீங்கள் ஜெபித்தால் ஞானத்தை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால், ஞானத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்போ எங்க கேட்கணுமா? ஆண்டவரிடத்திலே கேட்க கடவன், தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப தேவனிடத்துல கேட்கறதுக்கு பேர் என்னங்க? தேவனிடத்துல கேளு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஜெபம். புதிய ஏற்பாடும் அதை தான் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடும் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலே கேட்க கடவன். நம்ம எதை கேட்குறோம்? ஞானத்தை தவிர எல்லாம் கேட்போம். ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் மாட்டோம். பிறகு ஆண்டவர்கிட்ட கோவிச்சுக்கிடுவோம். இன்னும் ஆண்டவரே தரலை, நான் உங்ககிட்ட நான் சண்டைப்பட வந்திருக்கேன், நீங்கள் ஏன் எனக்கு தரலை? 2023 ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், தரலையே. ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன். அந்த தேவனுடைய சுபாவம் யாக்கோபு சீடன் சொல்லுகிறான், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். யாவருக்கு எப்படி கொடுக்கிறவர்? சம்பூரணமாய் கொடுக்கிறவர், நிறைய கொடுக்கிறவர். 2 கொரிந்தியர்லே நம்ம வாசிக்க முடியும், நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் நற்கிரியைகளிலே நாம் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய கிருபையை நம்மிடத்திலே பெருக செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஞானம் வேணுமா? அவர் யாவருக்கும் கேட்கிறவங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எப்படி சம்பூரணம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளக்கிறவர். உங்களுக்கு ஞானத்தை தராமலா போயிடுவாரு. நம்ம அதை தவிர வேற எல்லாமோ கேட்குறோம். இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே நம்முடைய விண்ணப்பம் ஞானத்தை கேட்கிறதா இருக்கட்டும். அவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இது அவர்கிட்ட நம்ம சீக்கிரமாக அணுக முடியும். அவர் கடிந்து கொள்ள மாட்டார். நான் ஞானத்திலே குறைவுள்ளவர், ஆனால் அவர் ஞானத்திலே நிறைவுள்ளவர். நான் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே வருகிறேனோ, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். சம்பூரணமாய் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, கடிந்து கொள்ளாதவர். வாசிக்கிறோம், அப்பொழுது
அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபத்தில் எதை கேட்கணுன்னே நமக்கு இன்னும் புரியலை பாருங்களேன். ஆண்டவரே, நான் இன்று முதல் ஜெபிக்க போகிறேன். எதுக்கு ஜெபிக்க போகிறேன்? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். உங்ககிட்ட நான் பேச போகிறேன், கேட்க போகிறேன். எதை? ஞானத்தை. ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செய்வதற்கு, செம்மையாய் செய்வதற்கு எது வேணும்? ஞானம். அந்த ஞானத்தை உங்ககிட்ட கேட்க போகிறேன் ஆண்டவரே. 2024 இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த ஸ்டெப், முதல் ஸ்டெப், ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? சம்பூரணமாய் கொடுக்கப்படும். ஞானி சாலமோனுக்கு சம்பூரணமாய் கொடுத்தார் தானே. அவர் பட்சபாதம் இல்லாதவர். நாமும் கேட்போம், பெற்றுக்கொள்ளுவோம். வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 7 முதல் 9 வரைக்கும் வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்ற. அவர் எப்படி குறைவற்றவரோ, அவர் எப்படி நிறைவானவரோ, அவர் எப்படி சம்பூரணம் உள்ளவரோ, அவர் எப்படி பூரணரோ, அதே போல அவருடைய வேதமும் குறைவற்றது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமாவை எது என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்கும். நம்ம ஆத்துமா இன்னைக்கு செத்து போய் வந்திருக்கிறதா, அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவாய் தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் காணப்படுகிறோமா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நாம் செத்தவர்களாய் காட்சி அளிக்கிறோமா, உயிரோடு இருக்கிறவர்களாய் காட்சி அளிக்கிறோமா? தேவனுடைய பார்வையில், நம்ம மனிதருடைய பார்வையிலே சொல்லலை. ஆனால் வேதம் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. வாசிப்போம். கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஒவ்வொரு வசன வார்த்தையினுடைய முடிவை கவனிங்க. இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். இதைதான் யாக்கோபு சீடன் தொகுத்து ஒரே தொகுப்பிலே வழங்கிவிட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம், என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. இருக்கிறேன் என்பவர். How to obtain this wisdom? Through studying the word of God. இந்த வேதத்தில் நீங்கள் எவ்வளவு நேரங்க உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? சும்மா 5 நிமிஷம், அதே பெரிய விஷயங்க. எப்பா நேரமாச்சு, வேலையப்பார். அப்படி தானே வேதத்தை பட்டுன்னு மூடுறோம், அப்படி தானே மூடுகிறோம். வேலை நிறையா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது மிகவும் வருத்தம் உள்ளவராயிருக்கிறார், வேதனை உள்ளவராயிருக்கிறார். ஞானம் வேணும்னு கேட்குறீங்க. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வாசித்தாதானே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் நம்ம எவ்வளவு நேரங்க செலவு பண்ணுறோம்? இதை தவிர எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. சற்று கூடுதலாக முன்னாலவே எழுந்திருக்கலாமே. நான் பள்ளியிலே பணிபுரிந்த பொழுது சில காரணங்களாக சொல்லுவார்கள். ஸ்ட்ரைக், பஸ் ஓடவில்லை, பஸ் டயர் வெடித்து விட்டது. இவங்க வந்த பஸ் மட்டும்தான் டயர் வெடிக்கும். பஸ்ஸு பங்க்சர் ஆயிடுச்சு, பிரேக் டவுன், நிறைய சொல்லுவாங்க. நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளாதுங்க. நான் நிர்வாகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன தான் சொல்கிறாங்க, ஏன்னா நமக்கு உதவும்ல, நாளை பின்ன நம்ம கொஞ்சம் அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே. பட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த டைமுக்கு நீங்கள் பஸ்ஸை பிடிக்கிறீங்க? அவங்க ரொம்ப சின்சியராக சொல்லுவாங்க. அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வாங்க, அந்த பஸ்ஸை பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்லுவாங்க.
ஒரு உலக நிர்வாகம் அவங்க சொல்லுகிற காரணங்களை மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. கொடுக்குற ஒன்றையனாக்கு 1008 கண்டிஷன், சரியான நேரத்திற்கு உள்ளே வந்துடணும். இங்கே கீழ்கட்டளை பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் உண்டுங்க. நீ டீச்சராக இருந்தால் கூட வெளியே தான் நிற்கணும், கேட்டை மூடிடுவாங்க. ஐயோ வெக்கமாக இருக்குது. ஸ்டாஃப் ரூமில் எல்லா டீச்சரும் கதறுங்க. இவ்வளோ படிச்சுட்டு இந்த ஆள் கொடுக்குற ஒன்றையனாக்கு டீச்சருக்கு மட்டுமாவது உள்ளே விடலாம்ல. அதுக்கு நிர்வாகம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமுங்களா? உன்னை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்டு வேகமாக வரும். நீ லேட்டாக வந்தேன்னா உனக்கு திறந்து கொடுத்தா நாளைக்கு இந்த பிள்ளையும் அந்த தவறை செய்யும், நீயும் வெளியே நில்லு. கொஞ்சம் கூட அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதே இல்லை. உலக நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளலை, நான் பரலோக நிர்வாகம் நாம் சொல்லுகிற காரணங்களை ஏற்றுக்கொள்ளுமா? நாம் எவ்வளவு நேரம் இந்த 2023 இந்த வேதத்திற்கு முன்பாக நேரத்தை கொடுத்திருக்கிறோம்? எனக்கு நேரம்தான் முக்கியம். ஆண்டவரும் அதைத்தான் சொல்கிறார். உன் நேரத்தை எனக்கு தாயேன், கூட கொஞ்ச நேரம் என் சமூகத்தில் உட்கார்ந்துறேன். ஞானம் வேணும்னு ஆசைப்படுற என் பாதத்தில் உட்கார்ந்து பாரு, ஞானத்தை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியலை. இந்த அந்த குறை நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உண்டு தானே. யார்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியலை. வேதம் அந்த ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்தில் நீங்கள் நேரம் செலவு பண்ணுங்க. பிள்ளைங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்கள் வேலையை விட, உங்கள் படிப்பை விட, நான் படிப்புக்கு எதிராளி அல்ல, வேலைக்கு எதிராளி அல்ல, படிப்பு முக்கியம்தான், அதை விட ஞானமே முக்கியம். ஒரு வேலையை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இதில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீங்கன்றத உங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். உங்கள் வாயில், நீதிமான்களின் வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். அந்த ஞானம் உள்ளே வச்சிருக்காதுங்க, வாய் வழியாக கொப்பளிக்கும். அதில் தெரிஞ்சுக்கலாம், சரி இவங்க தேவ சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறார்கள். நம்ம நேரத்தை எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? இந்த காசு வாங்கிக்க, ஏதோ இயேசுநாதர் உங்கள் காசை வாங்கி ரேஷன் கடையில் அரிசியை வாங்கி சாப்பிடணுன்ற மாதிரி நம்முடைய நிலைமை. அவர் சொல்றார், நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது, உலகமும் அதிலுள்ள குடிகளும் என்னுடையது, மலையில் பார்க்குறியே பறவைகள் அதெல்லாம் என்னுடையது. அவங்களுக்கெல்லாம் இரையை கொடுக்கிறது யாரு? காகத்திற்கு இரையை சவதரிக்கிறது யாரு? வரையாடுகளை பேணுகிறது யாரு? நீயா? நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன். நாம் ஏதோ கர்த்தர்கிட்ட நேரம் செலவு பண்ணுறது, ஏதோ அவருக்கு நம்ம பார்த்து கொடுக்கறதுல அவர் பிழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் 2023 மூட்டை கட்டி வைப்போம். ஆலயத்திலே கூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், மண்டியிட்டு வேதத்தை தியானிப்போம். ஞானத்தை எளிதில் சுதந்திரிக்க முடியும். அப்படி இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டா என்னங்க கிடைக்குன்றத கொஞ்சம் சற்று நேரம் அமர்ந்து தியானித்து நாம் இந்த பகுதியை நாம் முடிக்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம். எனக்கு இந்த லூக்கா 2வது அதிகாரம் ரொம்ப என் இருதயத்தை கவர்ந்து கொண்டது. அதில் 25 35 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க, வீட்டிலே சென்று தியானித்து பாருங்க. அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் மற்ற எந்த இடத்துலையுமே அவர் பெயர் கொடுக்கப்படலை. பழைய ஏற்பாட்டிலையும் அந்த நபரை குறித்து நாம் பார்க்க முடியலை. புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியை தவிர வேறு எங்கும் அந்த மனிதனை பார்க்க முடியலை. அவருக்கு ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்ல தவறுவதில்லை. என்னங்க அப்படி இந்த மனுஷங்கிட்ட விசேஷம்? இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனுக்கு ஒரு லாபத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை மனதிற்குள்ளாக வாசித்து பாருங்க. நான் அதில்
26 வாசிப்போம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். அதாங்க லாபம். நீ கிறிஸ்துவை காணும் முன்னே உனக்கு டெத் இல்ல. ஆவியானவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அந்த குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஞானம் சிமியோனிடத்திலே காணப்பட்டது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வருகிறான். அந்த ஞானம் அவரை தூண்டுகிறது. போ, ஆலயத்திற்கு போ, கிறிஸ்துவை பார்க்க போகிறாய். அங்கே சொல்றான் பாருங்க, இப்பொழுது உமது அடியேனை சமாதானத்தோடு. ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கனம், லாபம், ஒரு வேல்யூ உண்டுங்க. அங்கே ஜீவன், சமாதானம். அவனே சொல்றான், நான் இப்ப சமாதானமா உங்ககிட்ட வந்துடுறேன், சமாதானத்தோடே போக விடுகிறேன். அடுத்து சொல்றான் பாருங்க, பிளெஸ்ஸிங், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் மாம்ச கண்கள் கண்டதே. இதை விட வேற என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? நாம் இன்னைக்கு ஆசீர்வாதம்னா நம்ம பேக்கெட் நிறைய காசு இருந்தால் ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. காசு பணம் வச்சிருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எங்கெங்க சமாதானம், எங்கெங்க சாப்பிட முடியுதுன்றாங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதன்னு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் டாக்டர்கிட்ட போகிறதே இல்லை, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் அவன் இதை தொடாத அதை தொடாதன்னுவான். இருக்கிற நாள் வரையும் அடித்து காட்டுவோம், அடித்து பூசி. அதுக்கும் வசனம் உண்டு. நம்மெல்லாம் சகல கலா வல்லவர்கள், எல்லாத்துக்கும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம், எடுக்க வேண்டிய வசனத்தை விட்டு விடுவோம். அடித்து பூசி என்றல்லவா வேதம் கூறுகிறது. இவன் சொல்றான் பாருங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. ஞானத்தினால் நமக்கு லாபம், வேல்யூ, ப்ராஃபிட், வேல்யூ, லைஃப், பீஸ், பிளெஸ்ஸிங். நீங்கள் அந்த 25லேருந்து 35 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அதிக மணி நேரங்கள் அந்த தியானத்திலே உங்களை கொண்டு சென்று விடும். அடுத்ததாக பார்க்கிறோம் ஞானத்தின் நன்மைகள். Wisdom gives the ability to work for God and heavenly kingdom. கர்த்தருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் வேலை செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலத்தை ஞானம் தருகிறது. வாசிக்கலாம், அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும். அவள் லைஃப் ஷார்ட்டா பிரீஃபா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய அவ வயது 84. அவள் லைஃப் சொல்றார் பாருங்க, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். ஞானம் எப்பொழுதுமே தேவனோடு தங்கி இருக்க விரும்புகிற ஒன்று. தேவாலயத்தை விட்டு நீங்காமல். இந்த நான் யோசித்து பார்த்தேன், தேவாலயத்தை விட்டு நீங்காமல்லாம் இப்போ அவங்க சர்ச்சிலே தானே இருந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்திலே அநேக அறைகள் கட்டி இருக்கிறார்களாம். அந்த அறைகளிலே எனக்கு தான் யாரும் இல்லை, நான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கிக் கொள்ளுகிறேன் என்று பிரதான ஆசாரியனிடத்திலே இந்த சகோதரி உத்தரவை பெற்றுக்கொண்டு ஆசரிப்பு கூடார வாசல்ல அங்கேயே கிடக்குறாங்க. தோத்திரம் சொல்லிட்டு நல்லா தூங்கி கழிக்கலைங்க. தேவாலயத்தை விட்டு நீங்காமல். நைட் அண்ட் டே லைஃப்பில் என்னங்க வரும்? ராத்திரி வரும், ராத்திரி முடிஞ்சால் பகல் வரும், பகல் போயிடுச்சுன்னா இரவு வரும். இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி 3 வேளை அந்த அம்மா செய்கிறாங்க. தேவாலயத்துக்குள்ளே சும்மா உட்கார்ந்துருக்கல. உபவாசம், ஜெபம், ஆராதனை. இந்த அம்மாவுக்கு இந்த ஞானம் எதை பலனாக கொடுக்கிறது? அவளும் 38 அந்நேரத்திலே நின்று புகழ்ந்து. அங்க ஆலயத்துக்கு இந்த அம்மாவும் வர்றாங்க, சிமியோன் கூட கர்த்தரை
புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். பாருங்க, என் நிலைமை இப்படிங்க. இந்த பயோகிராஃபி அவங்க அவுத்து விடல, கர்த்தருடைய மீட்பை குறித்து பேசினாள். அதுதான் ஞானம். தேவர் ராஜ்யத்துக்கு வேலை செய்யறதற்கு பலத்தை இந்த சகோதரி எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? இந்த ஞானத்தின் வாயிலாக. இன்னைக்கு நம்ம தேவனுக்காக என்னங்க வேலை செஞ்சிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். 2023 நான் கர்த்தருக்காக இந்த வேலையை நான் செஞ்சேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? தைரியமாக நம்மளை சொல்லுவதற்கு கர்த்தர் ஆவலாய் உங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். நம்ம எதை சொல்ல போகிறோம்? 2023 தேவாலயத்தை விட்டு நீங்காமல் சொல்லுவார் ஆண்டவர், இரவும் பகலும் உபவாசித்து. அப்படின்னா நாங்கள் ஃபாஸ்டிங்லாம் கேட்டதில்லை, ஃபீஸ்டிங் தான் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு டின்னர் தான் பழக்கம். ஆனால் இந்த அம்மா உபவாசித்து, அது அந்த அம்மா, அதுக்கு வேற வேலை இல்லை. அந்த அம்மாவை கர்த்தர் கனம் பண்ண தவறவில்லை. மீட்பை குறித்து யாவருக்கும் பேசுகிற கிருபையை அந்த அம்மாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே. கிளியர் கைடன்ஸ். அடுத்த ஒரு நன்மை, இதை குறித்து நான் விவரமாக சொல்ல முடியும், நேரம் துரிதமாகிறதுனாலே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3, 13 முதல் 18 வரைக்கும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. இந்த வார்த்தைகளை உங்க மனதிற்குள்ளாக வாசித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான கைடன்ஸ் நம்ம இல்லாம தவறுகிறோம் பாருங்க, புலம்புகிறோம். என் வாழ்க்கையில அடுத்து நான் எதை படிப்பது, வேலைக்கு போறதா வேண்டாமா, ஊழியம் செய்வதா வேண்டாமா தெரியலையே. ஞானம் உங்களுக்கு போதனை கொடுக்கும், தெளிவான ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ முடியும். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் 40வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தலைகளை தாழ்த்துவோம். எனக்கு இந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. இயேசுவே ஞானத்திலே வளருவார் என்றால், விருத்தி அடைவார் என்றால், நான் எவ்வளவோ ஞானத்திலே குறைவுள்ளவர் அப்பா, எனக்கு உங்கள் ஞானம் தேவை. சாலமோனை போல கேட்போமா, எனக்கு உங்கள் ஞானத்தை தாங்கப்பா. அது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் நீங்களே கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கலாமே. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த 2023 நாம் எப்படிப்பட்ட நற்கனிகளை கொடுத்தோமா அல்லது கசப்பான கனிகளை கொடுத்தோமா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இருட்டிலே ஒரு காரியத்தை தொலைத்தால் வெளிச்சத்திலே தேடலாம். ஆனா வெளிச்சத்திலே தொலைத்தால் எப்படி தேடுவது? சபை இந்த கடைசி நாளிலே வெளிச்சத்திலே ஞானத்தை தொலைத்த சபையாய் காணப்படுகிறது. நான் மீண்டும் கூட ஒரு முறையாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இருட்டிலே தொலைத்தால் வெளிச்சத்திலே தேடலாம். ஆனா வெளிச்சத்திலே தொலைத்ததை
எப்படி தேடுவது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை வாசிக்காத அக்கிரமத்தை மன்னியுங்கப்பா, பொறுத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை கொத்துவேன், இதுக்கு எரு போடுவேன், தண்ணி பாய்ச்சுவேன். நம்ம எப்படிப்பட்ட பழங்களை வருகிற நாட்களிலே கொடுக்க போகிறோம்? நற்கனிகளால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோமே. இரக்கம் நிறைந்ததான, மாயமற்றதாயிருக்கிற, பட்சபாதம் இல்லாததாயிருக்கிற இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே, என் மனைவி கணவருக்கு தாங்க ஆண்டவரே. சில பிள்ளைங்க சொல்றது காதுல விழுகுது, எங்க அப்பா அம்மாவுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கசப்பு, கசப்பான பழங்களை தருகிறோமோ? ஆவியானவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேவனிடத்திலே கேட்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்கிறோம்பா, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் 52வது ஞாயிறையும் சந்திக்க கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த இம்மானுவேலர், இனியும் காக்கவல்ல எபனேசர் அல்லவா? எங்களை சிரம் தாழ்த்தி படைக்கிறோம் ஐயா. நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம்பா, நாங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கேட்கிறோம் ஐயா. எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீர் எங்களுக்கு தருகிறவராமே. எங்களை ஞானத்தினால் ஆட்கொள்ளுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. எங்கள் குடும்பங்களை ஞானம் நிறைக்கட்டும் ஐயா. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க சத்தத்தை இந்த காலை வேளையில கேட்டோம் ஆண்டவரே. கேட்ட சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினால் நாங்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாதே. நாங்கள் செவி கொடுக்கிறோம் ஐயா, நாங்கள் செவி சாய்க்கிறோம் ஐயா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்களே கீழ்ப்படிந்திருந்தீரானால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எத்தனை அதிக அவசியம் கீழ்ப்படிதல். நாங்கள் இந்த காலை வேளையிலே கீழ்ப்படுகிறோம். மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தின இயேசுவே, எங்களை உங்க கையிலே கொடுக்கிறோம் ஐயா, கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து எங்களை உம்முடைய நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையோனி ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.